வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட் காப் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு இந்த சீரிஸ்ல வந்து ரெண்டே எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்கமிங் வீக்ஸ்ல நிறைய எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த சீரிஸ் ஜெர்மன் சீரிஸான பேட் காப் அப்படின்றதோட ஹிந்தி வெர்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல குல்ஷன் தேவையா, அனுராக் கஷ்யப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. போலீஸ்க்கும் கிரிமினலுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்றத இந்த சீரிஸோட தீம். ஆக்சுவலா குல்ஷன் தேவையா பொறுத்த வரைக்கும் இதுல டபுள் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. ஒன்னு கரண், இன்னொன்னு வந்து அர்ஜுன். இதுல கரணை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. தன்னோட மனைவி மகளோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. இதுல கரணோட மெயின் எதிரி அப்படின்னா வந்து அது நம்ம அனுராக் கஷ்யப் தான். இவர் யானைகள் எல்லாம் கொண்டு அதோட தந்தத்தை எடுத்து வியாபாரம் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில எதிர்பாராத விதமா அர்ஜுன் கரணை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுது. எதுக்காக ரீப்ளேஸ் பண்றாரு, அந்த சம்பவம் என்ன, ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, அண்ட் அனுராக் கஷ்யப் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல வந்து பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த 2 எபிசோட்ஸை பார்த்த வரைக்கும் இந்த சீரிஸோட ஸ்டார்ட் அப்படின்றது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த அர்ஜுனோட அந்த கேரக்டரை வந்து இதுல ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க. அவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு கிரைம் ஆக்டிவிட்டியில ஈடுபடுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஒரு ரிப்போர்ட்டர் மர்மமான முறையில இறந்து கிடப்பாரு. அந்த கொலைக்கு இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி போலீஸ் இவரை ட்ராக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அனுராக் கஷ்யப்போட ரோலை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அவரோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அண்ட் கரணோட லைஃப்ல அவருக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து இவரோட வந்து சுப்பீரியர் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஸோ அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றத வந்து போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி 3 முக்கியமான கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது நீட்டாவே கொடுத்திருப்பாங்க. பட் இப்பவே இந்த சீரிஸோட அந்த ஃபைட்டிங் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கிளம்சியாவும் செயற்கைத்தனமாகவும் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த ஆள் மாறாட்ட கான்செப்ட் அப்படின்றது பில்லா காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இன்னுமே இதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது புதுமை பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு ஓகே வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் இப்போதைக்கு எதுவும் பெருசா காட்டல. பட் அப்கமிங் எபிசோட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.